அரசியலுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஓடுவீங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் மாதிரி மறுபடியும் திமுக மண்டிட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு கூட இருக்கவங்க எல்லாம் முட்டாளாக்கிட்டு நீங்க மேல போயிடுவீங்க. நான் சொல்லல. அதுக்கப்புறம் நீங்க நடிக்க வர போறீங்களா? இப்ப ஏற்கனவே உங்க தலையில முடியல, மறுபடியும் நீங்க நடிக்க வரப்ப நீங்க அண்ணன் வயசு வரீங்களா, அப்பா வயசு வரீங்களான்னு தெரியாது. 200 கோடி ரூபாய் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வச்சுக்கிட்டா கூட நீங்க மிச்சம் 200 கோடியை வைத்து மக்களுக்கு சேவை செய்யலாமே. அரசியலுக்கு வந்துதான் நீங்க சேவை செய்யணுமான்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. துப்புக்கட்ட தாவக தொண்டர்களும் துப்புக்கட்ட தாவ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதற்கு ஒரு பதிலே சொல்ல இன்னைக்கு வரையும். ஆனால் அஜித்தோட ஒரே படம் நீங்க ஏதோ தியேட்டர்ல போங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல அஜித்ன்ற ஒரு பேரை உச்சரிங்க, எப்படி விசில் பறக்குதுன்னு பாருங்க, எப்படி கூட்டம் சேருதுன்னு பாருங்க. அதுதான் தானா சேர்ந்த கூட்டம். இந்திய தேசிய கொடி கையில் இருந்து பெருமை சேர்த்தவர் நீ என்ன பெருமை சேர்த்திருக்க? அதிகபட்சம் ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கைட்டி விட்டுதான் நீ பண்ண ஒரே பெருமை. வேற என்ன பெருமை? அவரு அஜித் அஜித் குமார் சுப்பிரமணியன் இல்லாம இருந்து வேற பேரா இருந்தா என்ன பண்ண முடியும்? பிஸ்மியார் என்ன பண்ணுவார்? அவரு இவரு கூட உங்களுடைய நீங்க தூக்கி பிடிக்கிற விஜய் தமிழரா? நான் கேட்கிறேன். ஜோசப் விஜய் தான் அவர் பேரு. நான் சொல்றேன் கிறிஸ்டின் தமிழர் தான் நீங்க சொல்லணும். தமிழரா? சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாருன்னா, அஜித் எப்படி ரசிகர்களை வேண்டாம்னு சொல்லலாம்? ரசிகர்களுக்கு தைரியத்தில் தானே 125 கோடி சம்பளம் கேட்கிறாரு. ரசிகர்களுக்கு தைரியத்தில் தானே முதல் நாள் 2000 ரூபாய் டிக்கெட் விற்க முடியுது. ரசிகர்கள் தானே அவர் வாழ வைத்தாங்க, ரசிகர்கள் தானே அவர் தூக்கி விட்டாங்க. இப்போ எப்படி ரசிகர்களை வேண்டாம்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அவர் கேட்கிற ஒரு விதத்துல நியாயமாவும் இருக்கு, ஒரு விதத்துல எதிர்ப்பாகவும் இருக்குல்ல சார்? அஜித் ரசிகர்களை வேண்டாம்லாம் சொல்லுங்க. அஜித் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் வேலைகள் மாலும் சினிமாவில் நடிக்கிறது ஒரு வேலை. என்னுடைய வேலையை நான் பார்க்குற மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என்னுடைய படம் பிடிச்சிருந்தா படத்தை காசு கொடுத்து பாருங்க. அவ்வளவுதான். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியாவுக்கு மேல என்னை தூக்கி தலையில் வைத்து ஆடாதீர்கள் அப்படின்றது தான் அஜித்தோடைய கண்டென்ட். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியாவுக்குள்ள வரீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் எதை சொல்றாருன்னா, ஒரு மலையாள சினிமான்னு வச்சுக்கோங்க. ஒரு மலையாள சினிமாவில் மம்முட்டி அவர்களுக்கும் மோகன்லாலுக்கும் அங்க இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவு மதிப்பளிக்கிறார்களோ அதே மாதிரி மதிப்பை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுக்கும் கொடுங்க. இதுதான் அவர் சொன்னது. இதை பிஸ்மி உள்வாங்கிட்டு அவர் ஏற்கனவே விஜயோடைய வார் ரூமுக்கு ஹெட்டா செயல்பட்டு இருக்காரு. வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிறதுல வல்லவர் அவரு. வலைபேச்சில் இருக்கவங்க எல்லாருமே விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் டீமாக பெரிய பணத்தை வாங்கி கொண்டு அவங்க செயல்படுறாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னுமானா நீங்க அஜித்தை போட்டியா நினைக்கிறீங்க? பெரிய காமெடியா இருக்கு. அவரு வெளியே போயிட்டாரு. அஜித் அவர்கள் வெளியில போயிட்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறதுமாக ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயத்தில் போய் பங்கேற்று நான் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறேன், நீங்களும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி எதனா ஒரு விஷயங்களை பண்ணுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, நீங்க நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் தன் வீட்டை கரெக்டா பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் நம் நாட்டுக்கு பெருமை தரமான பல விஷயங்களை முன்னெடுங்கன்றார். இதுல என்ன தவறு? அவர் போயிட்டாரு, நீங்க படம் நடிக்க போறீங்க, ஜனநாயகத்தோட உங்க அரசியல் சினிமா வாழ்க்கை முடிஞ்சது. அரசியலுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஓடுவீங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் மாதிரி மறுபடியும் திமுக மண்டிட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு கூட இருக்கவங்க எல்லாம் முட்டாளாக்கிட்டு நீங்க மேல போயிடுவீங்க. நான் சொல்லல, திமுகவுடைய பெரிய கல்பனும் திமுக அமைச்சரும் சொல்றாங்க. எங்க சுத்தினாலும் விஜய் எங்க கிட்ட தான் வரணும். கமல் மாதிரி எங்க சுத்தினாலும் விஜய்க்கு நாங்க தான் ராஜ்யசபா சீட்டு தரணும். எங்க சுத்தினாலும் விஜய் சிரஞ்சீவி மாதிரி கட்சியை காய்ச்சிட்டு எங்களோட இணைஞ்சுதான் செயல்படணும்னு ஒரு செக்கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க நடிக்க வர போறீங்களா? இப்ப ஏற்கனவே உங்க தலையில முடியல, மறுபடியும் நீங்க நடிக்க வரப்ப நீங்க அண்ணன் வயசு வரீங்களா, அப்பா வயசு வரீங்களான்னு தெரியாது. எப்போதுமே சினிமா நீங்க ஒரு பீக்ல இருக்கப்ப பெரிய லெவலா வெற்றி அடைகிறவங்களை மட்டும்தான் சினிமாவில் நான் பார்த்திருக்கேன். அதை விட்டுட்டு நான் அரசியல் சேவை பண்ண போறேன் அப்படின்றப்பதான் டைரக்டர் ராஜகுமார் அருமையான ஒரு பதிவை போட்டிருந்தார். அதை இங்க நினைவூட்ட விரும்புறேன். ராஜகுமார் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. சேவை செய்ய வரீங்க. எதுக்கு சேவை செய்ய போறீங்க? மக்களுக்கு நாங்க சேவை செஞ்சு மக்களிடம் நன்மதிப்பை பெறணும், எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும், அதுக்காக அரசியலுக்கு வரணும் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் சராசரியா வருடத்துக்கு 2 படம் நடிக்கிறீங்க, ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, சராசரியா வருடத்திற்கு 400 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 200 கோடி ரூபாய் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் வச்சுக்கிட்டா கூட நீங்க மிச்சம் 200 கோடியை வைத்து மக்களுக்கு சேவை செய்யலாமே. அரசியலுக்கு வந்துதான் நீங்க சேவை செய்யணுமான்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. துப்புக்கட்ட தாவக தொண்டர்களும் துப்புக்கட்ட தாவ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதற்கு ஒரு பதிலே சொல்ல இன்னைக்கு வரையும். நீங்களும் 200 கோடி, இன்னைக்கு நீங்க ஒரு தொகுதியின் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திய அரசாங்கம் உங்களுக்கு 3 கோடியை தான் தொகுதி மேம்பாட்டு நிதியை கொடுக்குது. அதற்கு மேல நீங்க செலவு பண்ண முடியாது. 3 கோடி. நீங்க எம்பி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு 5 கோடி கிடைக்கும்.
ஒரு லோக்கலா மாமன்ற எலெக்ஷன் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் வருடத்துக்கு உங்களுக்கு 30 லட்சம் கிடைக்கும். அப்போ ஒரு தொகுதிக்கு 5 × 3 15 கோடி தான் ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருக்கக்கூடிய மாநில அரசு உங்களுக்கு கொடுக்கறது. நீ தான் 200 கோடி சம்பளம் வாங்குறீங்க, நல்லா செய்யலாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த திட்டங்களை கொண்டு வரலாம், அந்த திட்டங்களை நிறைவேற்றலாம், அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். சரி, இது வந்து நீங்க எதிர்காலத்துல செய்ய போகுது, இதனால வரை நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். அதற்கு பதில் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆவணம் நான் குருதியை கொடுத்தேன், ஆவணம் நான் சோத்தை போட்டேன், ஆவணம் நான் வந்து லைப்ரரி வச்சேன், வழக்கறிஞர் அறிக்கை, எல்லாம் வாயிலேயே வட சுட்டிருக்கீங்க தவிர. இப்ப சைதை துரைசாமி அவர்களை நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாருன்னா அவர் லிஸ்ட் கொடுக்குறாரு. நான் வந்து என்னுடைய அறக்கட்டளை மூலம், எம்ஜிஆர் அறக்கட்டளை மூலம் இத்தனை பேருக்கு நான் ஐஏஎஸ் ஆக்கியிருக்கேன், இத்தனை பேரை நான் வந்து ஐபிஎஸ் ஆக்கியிருக்கேன், இத்தனை பேரை ஐஆர்எஸ் ஆக்கியிருக்கேன், இத்தனை கல்யாணங்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா பேர்லயும் எம்ஜிஆர் பேர்லயும் சொன்ன கல்யாண மண்டபத்துல வேலைச்சேரில் வச்சிருக்கேன், இத்தனை கல்யாணங்கள் நாங்க இலவசமா பண்ணியிருக்கேன் டேட்டா கொடுக்குறாங்க. நீ கூட ஒரு டேட்டாவை நான் பாக்குறேன், எத்தனை பேரை படிக்க வச்சேன். நீயே ஒரு ஸ்கூல் நடத்துற எஸ்எஸ்சியோடைய போர்டில் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒன்னாவது டைரக்டரா போட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வச்சுட்டு வெளியில வந்துட்டு நான் இருமொழி கொள்கையை தான் ஆதரிக்கிறேன்னு ஒரு பச்சாந்தலமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு விஷயத்த தெளிவா வந்து பிஸ்மி போன்ற ஆட்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாயில் வடை சுடுறவர்களுக்கும் வாடகை வாயை வைத்து நீங்க சம்பாதிக்கிறது நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இன்றும் நீங்கள் அஜித்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேலையை நிறுத்துங்க. அஜித்தும் விஜய்க்கும் எந்த போட்டியும் இல்லை. அஜித் வந்து வேற, அதாவது காசு கொடுத்து நான் ஒரு மாநாடு நடத்த போறேன், இந்த இடத்துக்கு நான் மாநாட்டுல இருக்கிறேன், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு மாவட்ட தலைவர்கிட்ட நீ 2000 பேரை கூட்டு வரணும், 1000 பேரை கூட்டு வரணும்னு சொல்லி அந்த மாநாடுக்கு கொண்டு வந்து குவிக்கிற ஒரு கூட்டம் தான் விஜயோடைய தாவேகா கூட்டம். ஆனால் அஜித்தோட ஒரே படம், நீங்க ஏதோ தியேட்டர்ல போங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல அஜித்ன்ற ஒரு பேரை உச்சரிங்க, எப்படி விசில் பறக்குதுன்னு பாருங்க, எப்படி கூட்டம் சேருதுன்னு பாருங்க. அதுதான் தானா சேர்ந்த கூட்டம். இதை வந்து அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் பொது வழியில வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு அஜித் வந்து தெளிவா அப்பத்துல இருந்து இன்னைக்கு வரையும் சொல்றாரு. எனக்கு 8 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 8 மணி நேரம் முடிஞ்சிச்சா நான் பாடி குடும்பத்தை பார்ப்பேன், என் படம் நல்லா இருந்தா வந்து பாரு. மொத்தமா அந்த கார்பரேட் கம்பெனிஸ் வந்து என் படத்துக்கு முதல் நாளே டிக்கெட் வாங்குறது நான் அனுமதிக்க மாட்டேன். மொத்தமா ஒவ்வொரு சாமானியனும் என்னோட ரசிகர்களும் பணம் வந்து எல்லாரும் தனித்தனியா தான் பார்க்கணும் தவிர ஒட்டுமொத்தமா ஒருத்தன் பணம் தராதனால எத்தனை போய் அடகு வைக்க கூடாது ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டவர் தாங்க அஜித். இன்னைக்கு வரையும் சன் பிக்சர்ஸோ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வந்து ஆளுகிற ரெட் ஜெயினோ இரண்டோட நிறுவனங்கள் நடிக்காத ஒரே நடிகருங்க அஜித். என்ன எதிர்ப்பு? கலைஞரை வைத்தே அவர் நான் இந்த விழாவுக்கு வர்றதுக்காக நிர்பந்திக்கப்பட்ட துணிச்சலா சொல்லி ரஜினிகாந்த் கட்டிப்பிடித்த ஒரு நடிகருங்க. அதையெல்லாம் ஒழுங்கா ஓரம் கட்டுங்க. இன்னைக்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஒரு நடிகர். இந்தியாவில் எந்த நடிகரும் இந்தியா நாட்டுக்காக பெருமை சேர்த்தது இல்லை. இன்னைக்கு இந்திய நாட்டுக்காக போய் ஸ்பெயின்ல போய் இன்னும் 2-3 இடத்துல போய் ஃபார்முலா ரேஸ்ல கார் ஃபார்முலா ரேஸ்ல வெற்றி பெற்று இந்திய தேசிய கொடி கையில் இருந்து பெருமை சேர்த்தவர். நீ என்ன பெருமை சேர்த்திருக்க? அதிகபட்சம் ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கைட்டி விட்டுதான் நீ பண்ண ஒரே பெருமை. வேற என்ன பெருமை? முதல்ல வந்து விஜய்க்கு நீங்கள் சொம்பு தூக்குற ஆளாக இருந்தால், விஜய் கிட்ட இருந்து பணம் வாங்கி வாரம் வைத்து செயல்படுகிற ஆளாக இருந்தால், விஜயிடம் தொடர்ந்து விஜய் பணத்தை வாங்கி நீங்க வாழ்வராக இருந்தால் தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு விஜய் பெருமைகளை பேசுங்க. இன்னும் நீங்க அஜித்தை வம்பிழுத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களை வந்து அஜித் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. நீ ரசிகராகவே இருக்காதன்றாரு. நீ என்ன ரசிக்காத, நீ ரசிகரா இருக்காத, நீ யாரா இருக்கணும்ன்றார் அஜித். மனுஷனா இருக்கின்றார். அவ்வளவுதான். விஜய் மனுஷனா இருக்குன்னு சொல்றாரு. யாருன்னா என்னுடைய தொண்டராரு, என் ரசிகராரு. நான் ஒரு கூட்டம் போட்டா வா, 10 பேரை கூட்டுவா, வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டுவா, நான் வந்து லைட் ஆஃப் பண்ணி போடுவா, இருந்தாலும் ரசி, நான் மேல இருந்து கை காட்டுவா ரசி, இப்படிதானே சொல்றாரு. ரியாலிட்டி தனம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் போலி வேஷங்களை கூட்டு அலைவரை வைத்து பணம் தரான்ற ஒரே ரீசனுக்காக வாயை வாடகையை விட்டு சம்பாதிக்கும் பிஸ்மி போன்ற ஆட்கள்லாம் நாவடக்கம் வேண்டும். இல்லாட்டி இன்னைக்கு தன் ரசிகர்களை அஜித் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. கொஞ்சம் கையை அப்படி விட்டான்னு வச்சீங்களேன், பிஸ்மி போன்ற ஆட்கள்லாம் காணாம போவீங்க. இல்ல அஜித் அவர்களுக்கு வந்து படம் எடுக்க தயாரிப்பாளர்களே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவர்களுடைய ஆசா ஹீரோக்கு மட்டும் நான் லைன் கட்டி நிக்கிறாங்களா ப்ரொடியூசர்ஸ்? இவர் வந்து தேனாண்டல் பிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய முரளியை வச்சு ஒரு படம் எடுத்து மெர்சல் படம் எடுத்து ஓச்சி விட்டு இன்னைக்கு வரையும் நிமிர முடியாம முரளி அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. வெளியில வந்து அட்லி அது பெரிய வெட்டு படம் பெட்டு படம்னு சொல்லி பெருசா சீன் போடுறாங்க தவிர தயாரிப்பாளர் விஜய் வைத்து எடுத்த ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திருப்பி விஜய் வைத்து எடுக்கிறார்களா, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸை நோக்கி நகர்றாங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. புது புது தயாரிப்புகள் நோக்கிதான். இன்னைக்கு இப்ப எடுக்கிற ஜனநாயகம் உட்பட தமிழ் தயாரிப்பாளர், அவரு கன்னட தயாரிப்பாருங்க. ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளரு. நீங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்று தமிழ் மக்களில் தமிழ்நாட்டில் பிறந்த தயாரிப்பாளர் மூலம் இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்து நீங்க ரிட்டையர் ஆகிற காலத்துல இன்னும் நான் தமிழ் தயாரிப்பாளர் படம் தர மாட்டேன், நான் எதுவுமே கன்னடத்துல ப்ரொடியூசர் கொண்டு வருவேன், வாரிசு பிடித்த தெலுங்கு வந்து கொண்டு வருவேன்னு சொன்னா உங்களுக்கு எங்க இருக்கு தமிழ் பற்று? தமிழ் பற்று இருக்கா உங்களுக்கு?
ஆனா அஜித் அவர்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொன்னார். நான் என்ன நீங்க தமிழாக இப்ப தமிழனாக நீங்க இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க, ஆனா எதிர்காலத்தில் என்ன நீங்கள் தமிழனாக ஏற்றுக்கொள்வீர்கள். நான் சொல்றேன், அஜித் நான் பெங்காலியாவோ தமிழனாவோ பஞ்சாபியாவோ நான் பார்க்கல, ஒரு இந்தியனாக பார்க்கிறேன். இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவனாக பார்க்கிறேன். இந்திய தேசிய கொடியை ஏற்றி ஒரு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நமக்கு இந்தியா விட்டு வெளியே சேர்ந்து இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இன்னைக்கு ரெண்டு விஷயத்துக்கு நம்ம பெருமை கொள்ற விஷயமா நான் பாக்குறேங்க. ஒண்ணு, சின்னி ஜெயந்தினுடைய பையன் வந்து நம்மளுடைய மாவட்டத்திலே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சப் கலெக்டரா பதவி ஏற்றிருக்காரு, இப்ப கலெக்டர் ஆக போறாரு. ஒரு நடிகருடைய பையன் IAS ஆகிறது பொது வழியில வந்து பாராட்டு படத்தை வாசித்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இந்தியா பெருமைகளை கொண்டு போய் சேர்த்த நடிகர் தாங்க அஜித். அவரை நீங்கள் பாராட்ட வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க விஜய்க்கு தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக அஜித்தை கால் பிடிச்சது பேசுனீங்கன்னா ஒரே நேரம் மாதிரி ஒரு நேரம் அஜித் இருக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய தந்தை பெயர் வந்து சுப்பிரமணியம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுப்பிரமணியம் என்பது தமிழ் பெயர் தானே. அவர் எப்படி தமிழர் இல்லைன்னு சொல்லலாம்? ஏன்னா சுப்பிரமணியம் முருக கடவுளை வந்து பெயர் குறிப்பிட்ட பெயர் அது. சுப்பிரமணியம்ன்றது எங்க கேரளாவிலயோ ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலயோ யாரும் பேர் வச்சிருந்த நார்த் இந்தியாவில யாருக்கும் பேர் கிடையாது. சுப்பிரமணியம்ன்றது தமிழ் பெயர் தானே. அப்ப தமிழர் தானே. எதுக்கு இவங்க வந்து வீணா வந்து இது மாதிரி பேசுறாங்க? அதாவது ஒருத்தர் வந்து தாழ்மையுடன் தாழ்வாக பேசணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணாங்கன்னா அவருடைய பிறப்பு, அவருடைய ஜாதி, அவர் வந்த பாதை, அவர் என்னென்ன பண்ணாரு அதையெல்லாம் பொது வழியில போய் பேசுவாங்க. அவர் அஜித் வந்து அஜித் குமார் சுப்பிரமணியன் இல்லாம இருந்து வேற பேரா இருந்தா என்ன பண்ண முடியும்? பிஸ்மியால் என்ன பண்ணுவார் அவரு? இவரு கூட உங்களுடைய நீங்க தூக்கி பிடிக்கிற விஜய் வந்து தமிழரா? நான் கேட்கிறேன். ஜோசப் விஜய் தான் அவர் பேரு. நான் சொல்ற கிறிஸ்டின் தமிழர் தான் நீங்க சொல்லணும். அவர் தமிழரா? கிறிஸ்தவ வியாபாரம் தானங்க அவரு. அப்படி மேல ஒரு பேச வைக்கலாம்ல. அதெல்லாம் கடந்து போயிடுங்க. அரசியலுக்கும் சினிமாவுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்திலையும் எங்கு வேணாலும் நீங்க தேர்தலில் போட்டியிடலாம். எந்த மொழியில் வேணா நீங்க நடிக்கலாம். அதான் அரசியலுக்கு சினிமாவுக்கும் உள்ள பலம். சும்மா எடுத்து வந்து நீ தமிழனா தெலுங்காரனா கன்னடனான்னு கேட்கிற வேலையை முதல்ல நிப்பாட்டுங்க. அஜித்தை எல்லா ரசிகர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவர் நான் தமிழனா இருக்கிறனாலதான் அவர் இவ்வளவு விஷயங்கள் பொது வழியில வைக்கிறார். பொதுவா வந்து படத்தை பார்க்காதீங்க, படம் பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சு அடுத்த வேலைக்கு போங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.